ஹாய் ஹலோ வெல்கம். வீர் சோப்ரா மும்பையில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு உரிமையாளராக இருக்காரு. அவனுடைய அம்மாவும் அப்பாவும் என்ன பண்றாங்க, தன்னோட கிராமத்துலேருந்து வராங்க. ஒரு பழைய சேலையும் ஒரு பழைய குர்தாவும் போட்டுட்டு வராங்க அவங்க அம்மாவும் அப்பாவும். அந்த ஹோட்டலில் அவங்களுக்கு மதிப்பு தந்தாங்களா இல்லை அவங்கள ஓரம் கட்டி வெளியேற்றினாங்களா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். உதய்பூர் கிராமத்தில் ரொம்ப ஏழ்மையான ஒரு பெற்றோர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தாய் பேர் சரளா, தந்தை பேர் ராம்லால். இவங்க 2 பேருமே ரொம்ப கடின உழைப்பாளி. தந்தை ராம்பால் ஒரு விவசாய வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தாய் ஒரு டெய்லரிங் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த கிராமத்துல மக்கள் எல்லாருக்குமே சின்ன சின்ன துணி தச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. தந்தை ராம்பால் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காரு. 2 பேருமே கஷ்டப்பட்டு தன்னுடைய மகனை படிக்க வைக்கிறாங்க. தன்னுடைய மகனோட மேல் படிப்பிற்காக மும்பைக்கு அனுப்புறாங்க. அப்பா அவங்க விவசாயம் செஞ்சுட்டு இருந்த கொஞ்சம் நிலத்தை வித்துட்டு தான் அந்த பணத்தால தான் மும்பைக்கு அனுப்புறாங்க. ரன்வீர் ரொம்ப நல்லா படிப்பாரு. தன்னோட வாழ்க்கையில முன்னேறணுன்ற ஒரு நோக்கத்தோட இருந்தாரு. ஏன்னா தன் தாய் தந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும், கண்டிப்பா ஒரு மகனா கடமை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ரன்வீர் பாத்தீங்க அப்படின்னா இவங்க 10 ஆண்டா அந்த ஊருக்கு வரவே இல்லை. தன்னோட நல்ல ஒரு இடத்தை பிடிக்கணுன்றதுக்காக தன்னோட கடின உழைப்பால் என்ன பண்றான், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இந்த மும்பைல கட்டியிருக்கான். அந்த ஹோட்டல் கட்டி 4 ஆண்டு முடிஞ்சிச்சு. 5வது ஆண்டு ஆனிவர்சரி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு தன்னுடைய பெற்றோரான ராம்பாலும் சரளாக்கும் போன் செஞ்சு கூப்பிடுறான். ரன்வீர் எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி தன்னோட தாய் தந்தருக்கு போன் பண்றது மட்டும் விட மாட்டான். நேர்ல தான் அவனால போக முடியல தவிர அவங்களுக்கு தேவையான பண வசதியில இருந்து எல்லா விஷயமும் அனுப்பிட்டு இருக்கான். போஸ்டல் மூலமா ஒரு கார்டு அனுப்புறான். டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் ஒரு போஸ்டல் மூலமாவே அவன் அனுப்பி வச்சிருக்கான். ரன்வீரோட அம்மா அப்பா ட்ரெயின்ல வராங்க. ரன்வீரோட அம்மா அப்பா கிராமத்திலே இருந்து வாழ்ந்ததால அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப புதுசா தெரியுது. அந்த ட்ரெயின்ல வரும்போது அந்த ட்ரெயின் இவ்வளவு சீக்கிரமா போறத கண்டு ஒரே வியந்து பாக்குறாங்க. ஐயோ இவ்வளவு சீக்கிரம் போதா, மக்கள் ஒரு இடத்துல கூட நிக்க மாட்டாங்க, மக்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு கால் டாக்ஸி பிடிக்கிறாங்க. ரன்வீரோட ஹோட்டல் பேர் சொல்றாங்க, கொண்டு போய் டிராப் பண்றாங்க. அப்ப ரன்வீரோட அம்மா அப்பா அது வராங்க, நினைச்சிட்டே வராங்க, நம்ம பையன் ஹோட்டல் எவ்வளவு பெருசா இருக்கு இல்லையோன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஹோட்டலை பார்த்ததே கிடையாது. அவங்க முதல் முறையா அந்த ஹோட்டலுக்கு வராங்க. ரன்வீரோட அம்மா அப்பா அந்த காரை விட்டு இறங்கி அந்த ஹோட்டலுக்கு வாசல் நிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ரொம்ப வியந்து பாக்குறாங்க. ஏன்னா அவங்க வியந்து பாக்குற அளவுக்கு அது ரொம்ப ஹைட்டா இருக்கு. அதை பார்த்து நம்ம பையன் இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிறாங்க ரன்வீரோட அம்மாவும் அப்பாவும். அப்ப ரன்வீரோட அம்மா அப்பா அந்த ஹோட்டலுக்குள்ள நுழைய முயன்ற என்ன பண்றாங்க, அந்த ஒரு பெரிய ஒரு உயரமான ஆள் ஒருத்தர் இருக்காரு, செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஐயா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்ன இந்த ஹோட்டலுக்கு விருந்தினரா கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே செக்யூரிட்டி சிரிக்கிறான். என்ன உங்களை பார்த்தா பிச்சைக்காரர் மாதிரி இருக்கு, உங்களோட உடை எதுவுமே நல்லா இல்ல, ரொம்ப பழசான ஒரு உடை அடைஞ்சிருக்கீங்க, உங்களை போய் எங்க கூப்பிட்டாரு, என்ன காமெடி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ராம்பால் என்ன பண்றாரு, தன்னோட பாக்கெட்ல இருந்து எடுத்து ஒரு கார்டை கூப்பிடுறாரு. இந்த ஹோட்டலோட ஓனர் தான் எங்களை விருந்துக்காக கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாரு ராம்பால். அப்படியா அப்படின்னு சொன்ன அந்த கார்டை பார்த்தோன்னா செக்யூரிட்டிக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. சரி நீங்க உள்ள போங்க, ஆனா உள்ள போயிட்டு நீங்க முன்னாடி எல்லாம் போக கூடாது, ஒரு ஓரமா தான் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சரிப்பா நான் ஓரமா போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ராம்பாலும் சரலாம் போறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பளிங்கு மாளிகை போல இருக்கு. ஏன்னா அங்கங்க லைட்ஸ் எரியுது, நிறைய லைட்ஸ் மினுமினுக்கா தெரியுது. இதெல்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப வியந்து பாக்குறாங்க, ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த இவ்வளவு பெரிய பேலஸ்க்கே என் புள்ளதான் ஓனரான்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அங்க பாத்தீங்கன்னா அவங்கள வர வைக்கிறதுக்கு அந்த இடத்துல யாருமே ஆள் கிடையாது. அந்த பிரம்மாண்டத்தை அதிர்ச்சியில் அப்படியே நிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமா ஒரு உணர்வு தோணுது. ஏன்னா அங்க உட்கார்ந்துருக்கவங்களோட ஆடை பாத்தீங்கன்னா எல்லாம் விலை மதிப்புடைய ஒரு ஆடை போட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நானுடைய ஆடை மட்டும் தான் ரொம்ப பழசான ஒரு ஆடை மாதிரி இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு அந்த இடத்துல உட்கார்றதுக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்காங்க. தன்னுடைய மகனை தேடி தேடி பாக்குறாங்க. தன்னுடைய மகன் அந்த இடத்துல இல்ல. இருந்தும் அவன் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. தன் மகன் வருவானா, நம்மளை கூட்டிட்டு போக மாட்டானா, பேசுவானா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட போயிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா நிறைய பணக்காரர்கள், நிறைய விருந்தினர்கள், அது மட்டும் இல்லாம ஹாலிவுட் ஆக்டர்ஸ், ஹாலிவுட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படியே குவிஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு இடத்துலயும் கவனிச்சுட்டே இருக்காங்க அவங்கள. அப்ப என்ன பண்றாங்க, இவங்களுக்கு என்ன செய்வது ஒண்ணுமே புரியாம அப்படி ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பணிப்பெண் ஒருத்தி வரா. பணிப்பெண் வந்துட்டு என்ன சொல்றாங்க, என்னமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னோட மகன் வீர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அந்த பணிப்பெண்ணுக்கு கோவம் வந்துருது. என்னது உங்களை பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு, நீங்க போய் எங்க ஓனர் பேரை சொல்லி கூப்பிடுறீங்களே அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பெண் என்ன பண்றா, தன்னோட கணவர் ராம்பால் கையை அழுத்தமா பிடிச்சுக்கிறா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்ல அந்த இடத்துல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க அவங்க. அப்ப அந்த பணிப்பெண் சொல்றா, நீங்களே பிச்சைக்காரர் மாதிரி இருக்கு, எங்க ஓனர் பேர் சொல்றீங்களே அப்படின்னு சொல்றா. இல்லம்மா நாங்க ரன்வீரோட பெற்றோர் அப்படின்னா. என்னது ரன்வீருக்கு இவ்வளவு ஒரு கேவலமான பெற்றோரா? இருக்க வாய்ப்பே கிடையாது. அவ இருக்க ஸ்டேட்டஸ் என்ன, உங்க ஸ்டேட்டஸ் என்ன? உங்க ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கந்த துணி மாதிரி இருக்கு. இந்த கந்த துணியை சுத்திக்கிட்டே எங்க ஓனர் பேர் சொல்லிட்டு வேற வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்றா. எங்க ஓனர் பேருக்கே அது அவமானம் அப்படின்றாங்க. அப்ப இதை நினைச்சு ராம்பாலும் சரளாவும் ரொம்ப வேதனைப்படுறாங்க, வருத்தப்பட்டு இருக்காங்க. நம்மளோட ஆடையை பார்த்துட்டு இவங்க இவ்வளவு இதுவா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்க, சரி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரளா கேக்குறாங்க. உனக்கு தண்ணியா, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ராம்பாலும் சரளாவும் கூட்டிட்டு போறான். அங்க ஒரு டார்க் ரூம் மாதிரி இருக்கு, ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு, பழைய பொருள்லாம் உடஞ்சிருக்கு. அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார. சரளா சொல்றா, அப்பா அவருக்கு சுவாச பிரச்சனை இருக்கு, அதனால அவர் இந்த இருட்டர் எல்லாம் இருக்க
வைக்க முடியாது, நீங்க அந்த அறைக்கே போறோம் அப்படின்றாங்க. பிச்சைக்காரங்களா இருந்துட்டு உங்களுக்கு நல்ல வரவேற்பறை கேக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண் திட்டுறா. ஒரு மாதிரி ரொம்ப முக சலிப்போட பேசுறா. அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப ஏளனமா பார்த்து பேசுறா. அப்ப சரளா சொல்றாரு, அம்மா கொஞ்சம் தண்ணியாவது குடுமா, அவருக்கு கொஞ்சம் சுவாச பிரச்சனை இருக்கு, அவருக்கு இருட்டு ஒத்துக்காதுமா, கொஞ்சம் தண்ணி குடுமா, நான் தண்ணி எல்லாம் உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்றா. அப்ப ரொம்ப நேரமா அந்த இடத்துல உட்காந்துட்டே இருக்காங்க. ராம்பாலுக்கு அந்த இடத்துல காத்து வராதால என்ன மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. அப்ப சரளா வந்து என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரளா என்ன பண்றா, திருப்பியா அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து வந்து வெளில வரா. அந்த பண்ணி பெண்ணை கூப்பிடுறா, அம்மா என் கடவுளுக்கு இந்த மாதிரி அவர் வயசானவர், அவருக்கு சுவாச பிரச்சனை இருக்கு, அவருக்கு இருமல் அதிகமாயிடுச்சுமா, இப்படியே இரும்பிட்டே இருந்தாருன்னா அவருக்கு மயக்கம் வந்துடும், தயவு செய்து கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப என்ன பண்றா, உனக்கு தண்ணி வேணுமா, பிச்சைக்காரங்களா, முதல்ல போய் நான் சொன்ன இடத்துல உட்காருங்க, இந்த ரூம்க்கெல்லாம் வந்து இங்க விருந்தினர் எல்லாருமே அவமானப்படுத்துறதுக்கா வந்திருக்கீங்களா, நல்ல ஆடை இல்லாம போட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு வந்துட்டு தண்ணி வர கேக்குறியா, உனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல காஸ்ட்லியான தண்ணி கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுடுறா. அவளுக்கு ஒரே சரளா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்னடா நம்ம பையன் ஹோட்டல்ல நமக்கு ஒரு தண்ணி கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வலி வருத்தம் வேதனையோடவே இருக்கா சரளா. அவளுக்கு என்ன செய்வதுனே புரியாம இருக்கா. ரொம்ப அழுது தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. ராம்பாலுக்கு வந்து இருக்க மூச்சு செல்லல் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. மறுபடியும் என்ன பண்றா, திருப்பியும் அந்த ஹோட்டல் ரூம்க்கு வரா. அம்மா உங்ககிட்ட நான் வேற எதுவும் கேட்கல, தயவு செய்து தண்ணி மட்டும் கொடுமா, இல்லாட்டிமா அவர் இறந்துருவாருமா, அவருக்கு மூச்சு இழுத்துட்டே போதுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த பணிப்பெண் திட்டிட்டே இருக்கா. அந்த பணிப்பெண் ஏன் இவளை திட்டுறா அப்படின்னா, அவரோட மேனேஜர் கிட்ட ரொம்ப நல்ல பேர் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண் வந்து இவங்களை திட்டிட்டே இருக்கா. அப்ப இதெல்லாம் தூரத்துல இருந்து அவரோட மேனேஜர் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த மேனேஜர் பேர் பார்த்தீங்கன்னா முஸ்கான். முஸ்கான் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப சந்தோஷமா பார்ட்டி கொடுத்துட்டு எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. அப்ப இதெல்லாம் தூரத்துல இருந்து கவனிச்சுட்டே இருக்கா. அப்ப அந்த பணிப்பெண் கிட்ட சொல்றாங்க, அந்த அம்மா சரளாமா சொல்றான், உங்க மேனேஜராவது கூப்பிடுமா, நான் அவங்ககிட்டே கேட்டு தண்ணி குடிச்சுக்கிறமா, தயவு செய்து கூப்பிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னது என் மேனேஜரா, என் மேனேஜர் பேர்லாம் உனக்கு சொல்றதுக்கு எப்படி ஒரு தகுதி இருக்கு, அவங்க பேர் சொல்றதுலாம் சொல்லலாமா, நீயே ஒரு கேவலமானவ, என் மேனேஜர் பேர் வேற சொல்றியா அப்படின்றாங்க. மேனேஜர் பேர் முஸ்கானை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க அவங்க. அப்ப அவங்க சொன்னதுக்கே இந்த மாதிரி வார்த்தை பணிப்பெண் பேசணும்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க சரளா. ஐயோ இப்படியே போச்சுன்னா என் கணவரோட நிலைமை இன்னும் மோசமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப முஸ்கான் வராங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. முஸ்கான் வந்து வீர கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு வீர் வந்து ஏற்கனவே அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு மருமகளார பொண்ணு இந்த பொண்ணு தானு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்கு கூப்பிடுறாங்க. இவ வந்து அவாது நம்ம வீட்டுக்காரருக்கு தண்ணி கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கையோட அவளுக்கு தேடுறாங்க. முஸ்கானும் வரா. வந்த உடனே சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க வீரோட அம்மா அப்பா அப்படின்றாங்க. சி வாய மூடு, நீ இவ்வளவு ஒரு கேவலமான உடை அணிஞ்சிருக்க, நீ போய் வீரோட அம்மா அப்பாவா, வீர் பேர் சொல்ல கூட உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றா முஸ்கான். இதை சொன்ன வருத்தப்படுறா, வேதனைப்படுறா. இல்ல இந்த பெண் வந்து ரொம்ப நல்ல பண்பான பெண்ணுன்னு சொல்லியிருக்கா நவீன், ஆனா இப்ப இவ பேசும்போது இவ்வளவு மோசமா பேசுறாளேன்னு சொல்லிட்டு தான் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க. அம்மா என் கணவருக்கு வந்து சுவாச பிரச்சனை இருக்கு, தயவு செய்து தண்ணி கொஞ்சம் கொடுமா அப்படின்னு சொல்றாங்க. உன் கணவருக்கு சுவாச பிரச்சனை இருந்தா அது என் பிரச்சனை கிடையாது, எப்படியாவது இருந்து போட்டேன், எனக்கு என்னன்னா அம்மா ரொம்ப வயதானவர், தயவு செய்து தண்ணி கொடுங்க, இல்லாட்டி அவர் இறந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன தர்மசாலா நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, தண்ணி எல்லாம் இங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க நினைச்சிட்டு இருக்கியா, இங்க கொடுக்குற ஒவ்வொரு கிளாஸ் தண்ணிக்கும் இங்க பணம் கட்டணும், சும்மா கிடையாது, நீ பணம் உன்கிட்ட இருக்கா உன்கிட்ட கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்ப பீரோட அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஐயோ பீர் எங்க போனான்னு தெரியலையே, நம்மள கூப்பிட்டுட்டு இவனும் இங்க வரலையே, நம்ம யாரும் என்னதுன்னு தெரியாம இவங்களும் இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்றாங்க. அப்ப இவங்க பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்றாரு, வீரோட அப்பா வந்து வெளில வந்துடுறாரு. வெளில வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே வராரு. வெளியே வந்து என்ன பண்றாரு, கடைசியில ஒரு தண்ணி எடுத்து கை தடு மாதிரி குடிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் சேர்ல இருந்து எழுந்திருக்கும் போது அந்த தண்ணி கொட்டுடுது. அது மட்டும் இல்லாம இவர் கொஞ்சம் நவிழ்ந்து வந்த உடனே அவர் மேல விழுந்துட்டாரு. அவர் மேல விழுந்த உடனே அவர் வச்சிட்டு இருந்த காஸ்ட்லியான ட்ரிங்க் அவருடைய சட்டையிலே கொட்டிடுது. இதை பார்த்த முஸ்கானுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. இங்க பாரு, உன் கனவுனால இங்க பெரிய பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு, பிச்சைக்காரங்கன்னா இங்க ரோட்ல போய் பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து இங்க ஹோட்டல் மானத்தையே வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ரொம்ப கோவமா இருந்துச்சு. சரளாவோ ஒரு அரை அரைஞ்சிடுறா. சரளா வந்து என்ன அரை அரைஞ்சாலும் பரவாயில்ல, என் கணவருக்கு தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப முஸ்கான் என்ன பண்றா, அங்க இருந்த ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அவன் மேல எடுத்து ஊத்திடுறா. இந்த மாதிரிதான் என்னோட விருந்தினர் மேல நீ உங்க வீட்டுக்காரர் வந்து தண்ணியை கொட்டிட்டாரு, இப்ப நீ என்ன பண்ற, இந்த கீழே உள்ள தரையில உள்ள தண்ணி எல்லாம் உன்னோட புடவை முந்தான்ல துடைக்கிற அப்படின்றா. அங்க உள்ள விருந்தினர் எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா ஒருத்தர் கூட யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. ஏன் இப்படி ஒரு வயதானவங்களை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, ஏன் இந்த மாதிரி விஷயம் செய்றீங்கன்னு ஒருத்தவங்க கூட பேசல. ஒரு சில பேர் இதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்காங்க, ஒரு சில பேர் இதை பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் இதை வீடியோவா எடுத்துட்டு இருக்காங்க. இதை வீடியோவா எடுத்து நம்ம மற்ற சேனல்ல போட்டோம்னா நமக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அங்க உள்ள ஒருத்தர் கூட யாரும் முஸ்கான ஒரு கேள்வி கேட்கல, அந்த பணிப்பெண்ணையும் ஒரு கேள்வி கேட்கல. அந்த வயதான அம்மா அழுதுட்டே என்ன பண்றாங்க, முந்தானை எடுத்து துடைக்கிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. வீர் பாத்தீங்க அப்படின்னா தன்னோட அம்மா அப்பாவுக்காக ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருப்பாரு. வீருக்கு இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. அப்ப முஸ்கான் என்ன பண்றாங்க, தன்னோட காவலாளி கை தட்டி கூப்பிடுறாங்க, வாங்க இங்க உடனே அப்படின்னு. பிச்சைக்காரங்கன்னா தர்மசாலை இருக்கணும், நீங்க எப்படி 5 ஸ்டார் ஹோட்டல்ல உள்ள எப்படி அனுபவிச்சீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள இங்க இருந்து அகற்றல அப்படின்னா நான் உங்க வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. முஸ்கான் சொன்னதை கேட்டு ஒரே அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனடியா செக்யூரிட்டிஸ் வராங்க. செக்யூரிட்டி வந்தோடனே ராம்பாலை தூக்குறாங்க. சரளாவே தரதரன்னு எடுத்துட்டு போறாங்க. ரெண்டு பேருமே தரதரன்னு எடுத்துட்டு போறாங்க. அவங்களால முடியல, என் பையன் வீரங்கன்னு கேட்கறாங்க. ஆனா யாருடைய காத்துலயுமே அந்த பேர் பெருசா ஜொலிக்கவே இல்லை. ஏதோ இவங்க பொய் சொல்ற மாதிரியே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே
எல்லாருமே என்ன பண்றாங்க, ஹோட்டலை விட்டு வெளில வந்துட்டே இருக்காங்க. வெளியே வந்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வீர் தன்னுடைய கார் மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ல வராரு. வெளில வந்து டிரைவர் டோர் ஓபன் பண்றாரு. தன்னுடைய ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் கையில எடுத்துக்க சொல்றாரு. பாக்குறாரு வீர் வெளில வராரு. இன்னொரு செக்யூரிட்டி கூப்பிட்டு கேட்கறாரு, ஏன் இந்த இடத்துல ஒரு கூட்டமா இருக்கு அப்படின்றாங்க. இல்ல சார், ஒரு பிச்சைக்காரங்க வந்திருந்தாங்க, அவங்க உங்க பேரையே சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க சார் அப்படின்னா. பிச்சைக்காரங்க என் பேர் சொல்றாங்களா? ஆமா சார், பிச்சைக்காரங்க உங்க பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அதான் சார் ஹோட்டல் விட்டு வெளியே அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. நிறைய மக்கள் கூட்டிட்டாங்க. அப்ப சரி யார் அவங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீர் போறாரு. வீருக்கு அதை பார்த்த உடனே பேர் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா வீர் பார்த்தது நிஜமா இல்ல பொய்யான்னு வீராலவே நம்ப முடியல. ஏன்னா அங்க அவர் பார்த்த தருணம் அவருடைய தாய் தந்தையார் தான் இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஒரே வருத்தப்படுறாங்க. அவங்க அம்மா தரையில விழுந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சுயநினைவே இல்லாம இருக்காங்க. அப்ப அங்க வந்த வீர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி தழுவி தன்னோட குழந்தைய போல அம்மாவை தழுவி அழுகுறான். அம்மா ஏன் இங்க இருக்கீங்க, உங்களோட ஹோட்டல்ல தான் நான் சொன்னேன், நீங்க இங்க இருக்கீங்கன்றாங்க. அப்ப அங்க நடந்த கதை எல்லாமே சரளா சொல்றாங்க. இந்த மாதிரி எனக்கு இவ்வளவு கொடுமை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழறாங்க. அம்மா அழாதீங்க, நீங்க அழாதீங்க, கண்டிப்பா இது எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருப்பேன்னு சொல்றாங்க. உடனடியா டிரைவர் கூப்பிடுறாங்க. டிரைவர் கூப்பிட்டு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணுங்கன்றாங்க. தன்னுடைய தாய் தந்தையரும் அந்த கார்ல போட்டு அனுப்பி விடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க, உடல்ல பாருங்க அப்படின்றாங்க. வீர் தன்னோட ஹோட்டல்ல மிகவும் கம்பீரமா ரொம்ப கோபத்தோட வந்துட்டே இருக்காரு. அங்க வராரு. வந்த உடனே முஸ்கானை தான் முதல்ல கூப்பிடுறாரு. முஸ்கான் அப்படின்னு அந்த ஹோட்டல்ல கட்டுறாரு. அங்க ஒழிச்சிட்டு இருந்த இசை எல்லாமே அப்படியே அமைதியாயிட்டு இருக்குது. முஸ்கான், யாரா நீ வந்து பிச்சைக்காரங்கன்னு சொன்ன அப்படின்னு சொன்னாரு. ஆமா வீர், அங்க 2 பிச்சைக்காரங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போதே வீர் என்ன பண்றாரு, முஸ்கானோட கண்ணத்துல வீர் அரைஞ்சிடுறாரு. வீரோட 5 விரலும் முஸ்கானோட கண்ணத்துல பதிஞ்சிருது. எப்படி நீ என்னுடைய தாய் தந்தையரை பிச்சைக்காரங்கன்னு சொல்லலாம்? ஒரு ஆடை எளிமையா போட்டிருந்தா நீ அவங்கள பிச்சைக்காரன்னு சொல்லுவியா? அவங்க வந்து நான் வீரோட பெற்றோர் ஒருத்தனை சொல்லியிருக்காங்கல்ல, நீ சொல்லியிருக்கும் போதே அவங்கள மதிச்சிருக்கணும்ல. எந்த தைரியத்துல நீ என் தாயை அடிச்சிருப்ப? நீ வந்து உன்னோட சுயரூபத்தை நான் இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். ஒரு முறை என்கிட்ட பேசும்போது ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுவேன், ரொம்ப பணிவான பெண் போல நடந்துப்பேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை காதலிச்சேன். என்னுடைய தாய் தந்தையர்கிட்ட நீ பணிவா நடந்துப்பன்றக்காதான் உன்னை எங்க வீட்டு மருமகளை ஆக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா என் தாய் தந்தையரை ரொம்ப இழிவுபடுத்தி கேவலப்படுத்திருக்கேன். ஒரு தண்ணி கூட கொடுக்காம என்னோட தாய் தந்தையருக்கு உடல்நிலை சரியில்லாத அளவுக்கு நீ ஆக்கிட்ட. ஒரு காலமும் நீ எனக்கு மனைவியா ஆகவே முடியாது அப்படின்றாரு. அப்ப முஸ்கான் அழுதுட்டே கேட்கிறா, வீர் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாதா, நான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப உடனே மைக் எடுத்து பேசுறான்னு சொல்றான். இங்க வந்து விருந்தினர் எல்லார்கிட்டயுமே நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஒரு வயதானவர்ல ஒருத்தங்க இவ்வளவு இழிவுபடுத்திருக்காங்க, இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க, நீங்க எல்லாம் பார்த்து ரசிக்கிறீங்களே தவிர அவங்களோட நிலைமை பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு யோசனை பண்ணலையா? உங்களுக்கு ஒரு மனித நேயமே இல்லையா? கருணையே இல்லையா? யாராவது ஒருத்தராவது அவங்கள என்னன்னு கேட்டிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தா இன்னைக்கு அவங்களோட உடல்நிலை சரியில்லாம போயிருக்காது. இப்ப அவங்க ரொம்ப மோசமான நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றாங்க. இந்த விருந்து இதோட முடியுது, நீங்க எல்லாருமே நல்லபடியா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீர் ரொம்ப கோவமா சொல்லிடுறாரு. இதை சொல்லிட்டு முடிச்சோன்னு என்ன பண்றாரு, செக்யூரிட்டி கூப்பிடுறாரு. அந்த பணிப்பெண்ணையும் பாக்குறாரு. அந்த பணிப்பெண்ணு ஒரு ஓரமா நின்றுட்டு பயத்துல ஒரு ஓரமா நின்றுட்டே இருக்கா. இங்க இந்த பணிப்பெண்ணும் முஸ்கானும் உடனடியா அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறணும், இவங்க 2 பேரும் நான் எப்பவுமே பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. செக்யூரிட்டி என்ன பண்றாரு, சரிங்க சார்னு சொல்றாரு. முஸ்கானையும் அந்த பணிப்பெண்ணையும் செக்யூரிட்டி கொண்டு போய் வெளியே இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் நம்ம ஹோட்டல் ரூம்ல இருக்கக்கூடாது, உடனடியா சீக்கிரமா இவங்களை வெக்கேட் பண்ணி வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து விருந்தினர்கிட்டயுமே நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நான் விருந்து இதோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரொம்ப சீக்கிரமா கிளம்பிடுறாரு. விரைந்து உடனே மருத்துவமனைக்கு போறாரு. அங்க தாய் தந்தையரோட நிலைமை பாக்குறாரு. தாய் தந்தையை பார்த்தோன்னே தேம்பி தேம்பி அழுதாரு வீர். அம்மா அப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து உங்களை கூப்பிட்டேன், உங்களுக்கு வந்து கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் நான் வெளியில போனேன், இல்லாட்டா நான் உங்க கூடவே இருந்திருப்பேன், நான் மன்னிச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களை கூப்பிட்டுட்டு நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும், நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு, தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், மன்னிப்பு கேட்கறான். அப்ப தந்தை ராம்பால் சொல்றாரு, இல்லப்பா இதுல உன்னுடைய தவறு எதுவுமே கிடையாது, நாங்க ஆடை எளிமையா போட்டதும் அவங்க ரொம்ப எங்களுக்கு கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. மும்பைல ஒரு பெரிய அறிக்கையை வீர் கொடுக்குறாரு. ஆடை எளிமையா இருந்தாலுமே யாரையும் ஹோட்டலுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு உங்களுக்கு யாருக்குமே நான் எந்த வித இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததே கிடையாது. ஆடையெல்லாம் பார்க்காதீங்க, நல்ல ஒரு குணத்தையும் நல்ல ஒரு மனத்தையும் பாருங்க அப்படின்றாங்க. அவங்க என்னுடைய பெற்றோர் சொல்லியும் நீங்க ஏன் ஹோட்டல்ல சேர்க்கலன்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஊழியர் எல்லாரும் மேலேயும் கோவப்படுறாரு. நீயும் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்துடக்கூடாது. என்னோட பெற்றோர் மட்டும் இல்லாம இங்க வர விருந்தினர்களுமே அவங்க ஆடை எளிமையா இருக்கிறதுனால அவங்கள பார்த்து ஏளனமா நினைக்க கூடாதுன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்குறாரு. இதை கேட்ட எல்லாருக்குமே வந்து ஒரு பெரும் சந்தோஷமே இருக்கு. மும்பையே அவரை பார்த்து வியக்கிற அளவு இருக்கு. ஏன்னா மற்ற ஹோட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆடை ரொம்ப காஸ்ட்லியா இருந்தா மட்டும் தான் ஹோட்டல்ஸ் அலோவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஆனா மும்பைல உள்ள வீர் ஹோட்டல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் எதுவுமே இல்லாதனால எல்லாமே வீரை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க. கடைசி தருணத்துல அங்க உள்ள விருந்தினர் எல்லார்கிட்டயுமே வீர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த அளவுக்கு நான் நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா என் தாய் தந்தையாரால தான் வந்திருக்கேன். அவங்க கஷ்டப்பட்டு என்னை வளர்த்த ஒரு காரணத்தால் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருந்தேன். அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஹோட்டல் கிடையாது, இந்த மாதிரி ஹோட்டல் இல்லைன்னா நீங்க யாரும் விருந்தினரா வந்திருக்க முடியாது. அதனால ட்ரெஸ்ஸை வச்சு யாரையும் எடை போடாதீங்க, அவங்களோட மனதை வச்சு பாருங்க. அவங்க அவ்வளவு தூரம் என்னுடைய அம்மா அப்பான்னு சொல்லியும் யாரும் ஏன் நம்பல, அவங்க எளிமையா ட்ரெஸ் போட்டிருந்தா நீங்க நம்ப கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு நல்ல மனமும் இருக்கு, நல்ல குணமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கான வேர்த்தலமே என் தாய் தந்தையர் மட்டும்தான்.
தான். என்னோட தாய் தந்தைக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்ததுக்கு நான் ரொம்ப வருந்துற வேதனைப்படுறேன் அப்படின்றாரு. மறுநாள் என்ன பண்றாரு, தன்னோட தாய் தந்தையரை அந்த ஹோட்டல்ல கூட்டிட்டு வந்து சந்தோஷமா அந்த இடத்துல இருக்க வைக்கிறாரு. அவங்க செஞ்ச விஷயத்துக்காக தன்னோட தாய் தந்தையர்கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறாரு வீர். தன்னோட தாய் தந்தையரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் மூலமா முஸ்கானை திருமணம் பண்ணாதது ஒரே சந்தோஷம் அந்த தாய் தந்தையருக்கும். தன்னுடைய மகன் வந்து ஒரு நல்ல பெண்ணை சூஸ் பண்ணிருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு ஒரு மோசமான பெண் கூட திருமணமா இருந்தா என் மகனோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கும். என்னுடைய மகன் இப்ப தப்பிச்சிட்டான்ற ஒரு சந்தோஷத்துல அவனுடைய பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப வீரோட அவனுடைய பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த ஹோட்டலை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஆடையை வச்சு நம்ம யாரையும் கேவலமாவும் பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அது எல்லார்கிட்டையும் நான் பணக்காரன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதனால ஆடையை வச்சு யாரும் கேவலமாவும் ஏளனமாவும் பார்க்காதீங்க. எல்லாருமே மனித நேயத்தோட பாருங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.